10 seconds, 5 seconds. Comments. சட்டப்பேரவையில் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் திருத்த வரவு செலவு திட்டத்தை பேரவை முன் வைத்து ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக எனது முதல் வரவு செலவு திட்டத்தை இந்த அவையில் முன்வைப்பதை நான் பெரும் பேறாக கருதுகிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இந்த நிதியாண்டின் மீதமுள்ள 6 மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும். கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலை கடந்த சில மாதங்களாக மிக பெருமளவில் தாக்கியது. இதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்த அரசை மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கி உள்ளன. எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு பின் தாக்கல் செய்ய உள்ள முழு வரவு செலவு திட்டத்திற்கு வலுவான அடித்தளம் அமைப்பதே இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் தன்மையையும் ஆழத்தையும் இந்த அரசு புரிந்து கொண்டுள்ளது. உறுதியான நிலையான அர்ப்பணிப்புடன் சிக்கல்களை தீர்க்க நமது அரசு கொண்ட உறுதியையும் இந்த வெள்ளை அறிக்கை காட்டுகிறது. அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை படிப்படியாக செயல்படுத்துவோம். இந்த அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கியதோடு மக்களின் தேவையறிந்து வாக்குறுதிகளில் குறிப்பிடப்படாத 14 அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட தொகுப்பினையும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கி உள்ளது. இதன் மூலம் மக்களின் நலனை காக்க இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் உருவாக்கியது. பொது நிலங்கள் குறித்த சிறப்பான மேலாண்மைக்கு மேம்படுத்தப்பட்ட அரசு நில மேலாண்மை அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் அனைத்து அரசு நிலங்கள் தொடர்பான முழு விவரங்களும் பதிவிடுவதன் மூலம் அரசு சொத்துக்கள் சில சமயம் பயனற்ற வகையிலோ தவறான வகையிலோ வேறு நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தப்படுவது தடுக்கப்படும். நீதிமன்றங்களில் பெரும் மதிப்பிலான நிதி பொறுப்புகள் மற்றும் நிர்வாகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பல வழக்குகள் பல்லாண்டுகளாக நிலுவையில் உள்ளன. அத்தகைய வழக்குகளை இயன்ற அளவில் முனைப்புடன் திறமையாக கையாளுவதற்கும் பொறுப்புகள் அதிகரிப்பதை குறைப்பதற்கும் வழக்கு இடர் மேலாண்மை அமைப்பு ஒன்று அமைக்கப்படும். கருவூல அமைப்புகளின் கண்காணிப்புக்கு வெளியே உள்ள வங்கி கணக்குகளுக்கு அரசு நிதிகள் அடிக்கடி மாற்றப்படுவதாக பல்வேறு தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அரசு பதவி ஏற்ற பின் அத்தகைய நிதிகளை கண்டறிய இரட்டை கணக்கெடுப்பு முறை ஒன்று தொடங்கப்பட்டது. முதல் கட்ட ஆய்வில் கணிசமான நிதி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
இக்கணக்குகளை சரி செய்ய சிறப்பு பணிக்குழுவை இந்த அரசு அமைக்கும் என்பதை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன்.